சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஸோ வேலை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கல. எப்பதான் வேலை கிடைக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி. சரி ரைட்டு. அது போன மாசம் வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போன மாசம் வரைக்கும் கிரக நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கட்டம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஆடி மாசத்துல இருக்கிறோம். அதுபோக வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருக்கிறோம். ஸோ 2025 வருஷத்துல. அப்ப இப்ப உள்ள கிரக நிலைகள் இன்னைக்கு இந்த கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ராசிக்கு வந்து உங்களுக்கு 2ல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறாரு. அப்ப இந்த செவ்வாய் பகவான் வந்து செப்டம்பர் 14 வரைக்கும் வந்து உங்களுக்கு ராசிக்கு 2ல தான் நிப்பாரு. அப்ப ராசிக்கு 2ல நின்று அவருக்கு வந்து 8ஆம் பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த 8ஆம் பார்வையாக உங்களோட தொழில் ஸ்தானத்தை அடுத்த மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிற ஒரு காரணத்தினால ஒரு வாய்ப்பை இவர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப உங்களுக்கு மறுபடியும் இந்த செவ்வாயோட டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் படுத்துக்கிறேன். அடுத்த மாசம் 14ஆம் தேதிக்குள்ள நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைச்சிச்சுன்னா வேலைக்கு போயிருங்க. இது ஒரு கூற்று. இது செவ்வாயை வச்சு மட்டும் பார்க்கும்போது. 2வது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அதிபதி வேற 12ல மறைந்து தான் இருக்கிறார் இப்ப வரைக்கும் சூரியன். அப்ப சூரியன் வந்து இந்த மாசம் 16 அப்ப ஆகஸ்ட் 16 வரைக்கும் மறைந்தே இருப்பார். அப்ப 16க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ம சூரியன் வருவார். அப்ப ஜென்ம சூரியன் அடுத்த மாசம் அப்ப செப்டம்பர் 15 வரைக்கும் அவரும் வந்து உங்களுக்கு ஒரு சில வாய்ப்பை ஏற்படுத்தார். அப்ப உங்களுக்கு இந்த மாசம் இந்த ஆகஸ்ட் மாசமும் செப்டம்பர் மாசமும் உங்களுக்கு வந்து இந்த சூரியன் டிரான்சிட்டும் அப்புறம் வந்து இந்த செவ்வாய் டிரான்சிட்டும் உங்களுக்கு வந்து சில வாய்ப்புகளை ஏற்படுத்தாங்க. அப்ப நீங்க வந்து தேடுங்க. வேலை அப்படின்னு வரும்போது வந்து நம்ம கிடைச்ச வேலையெல்லாம் நம்ம வேலைக்கு போயிட மாட்டோம். அதே மாதிரி வந்து இந்த சம்பளம் தான் அப்படிங்கும்போது நம்ம போயிட மாட்டோம். நமக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கணும். நமக்கு ஒரு சேலரி அக்செப்ட் வரணும். அது போக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள ஒத்து வரணும். இப்படி வந்தால் தான் நம்ம வேலைக்கு போவோம். அந்த மாதிரி வேலை அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாய்ப்பை இந்த சூரியனும் இந்த செவ்வாயும் ஏற்படுத்துவாங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேடுங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலைக்கு போயிருங்க. கிடைச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கமெண்ட்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு பதிவு பண்ணிருங்க. ஒரு வேலை கிடைக்கலன்னா மறுபடியும் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றது மறுபடியும் பார்த்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா?